மட்டனில் எவ்வளவோ வெரைட்டி சாப்பிட்ருப்பீங்க. இந்த காரக்குடி வறுவல் தான் கிங்கு. ஃபஸ்ட்டு இந்த காரக்குடி மட்டன் வறுவலுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அந்த மசாலா வந்து ஸ்மூத்தாக இருக்குது. வேறு எந்த பவுடரும் போடக்கூடாது. நம்ம அரைக்கிறது மட்டும் போட்டால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பட்டை போட்டுக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கிறோம், கிராம்பு போட்டுக்கிறோம், குருமிளகு போட்டுக்கிறோம், ஜீரகம் போட்டுக்கிறோம், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறோம், கொத்தமல்லி போட்டுக்கிறோம், வரமிளகாய் போட்டுக்கிறோம், கருவேப்பிலை போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். வந்து நம்ம 1/2 கிலோ போட்டு மட்டன் பண்ண போகிறோம். அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1½ ஸ்பூன் போட்டுக்கிறோம். மட்டன் போட போகிறோம். உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறோம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறோம். சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். 2 தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டு போட்டுக்கிறோம். மட்டன் வந்து 4 விசில் விட்டுருக்குறோம். இதில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். வந்து மட்டன் வேக வச்சுருக்குறோம். அப்ளை பண்ண வெங்காயம்லாம் போட்டு தொக்கு மாதிரி பண்ணிக்க அதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் வந்து இந்த மாதிரி பையனை கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை வந்து உள்ளே போட்டுக்கிறோம். உப்பு போட்டுக்கிறோம். இதுதான் வந்து அந்த காரக்குடி மட்டன் ஃப்ரைக்கு வந்து இந்த பொடி தான் வந்து இந்த காரக்குடியோட டேஸ்ட்டு கொடுக்க போகுது. காரக்குடி வறுவல் ரெடி ஆச்சு. பெப்பர் போட்டுக்கிறோம். கொத்தமல்லி தழை லைட்டாக போட்டுக்கிறோம். ரெடி ஆச்சு. காரக்குடி மட்டன் வறுவல் ரெடி ஆச்சு. இப்போ ஒயிட் ரைஸ் பொடி வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா பிரமாதமாக இருக்குது. நான் சாப்பிட்ற கிளம்பிட்டேன். நீங்கள் மட்டன் வாங்க கிளம்பிட்டீங்களா?